ரஷ்யா, உக்ரைன். வழக்கம் போல ரஷ்யா, உக்ரைனை பொளந்து கட்டியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஃப்ரண்ட் லைன்ல. அதுபோக உக்ரைனோட டீப் இன்சைட் டெரிட்டரியும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது S-300 மிசைல்லாம் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. மொத்தம் 84 ட்ரோன்கள். அது 15ஆம் தேதி செப்டம்பர் அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி அந்த ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 84 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கூட ஒரு மிசைலையும் ரஷ்ய தரப்பிலிருந்து ஏவி விட்டுருக்காங்க. இதில் 25 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 லொகேஷன்ல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ 25 ட்ரோன்கள் 13 லொகேஷன். அது போக ஒரு மிசைல் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தாக்குதலோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. இதில் நம்ம களத்தில் வந்து ஹெவியான அட்டாக் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் மொதல் அட்டாக் ஹெவியாக இருக்கிறது வந்து த்ரூஸ்விகா பகுதி. ஹெவியான ஷெல்லிங் நடந்திருக்கு, ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த த்ரூஸ்விக்கால பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் கிரமடாஸ்க்லேயும் மிக பெரும் அளவில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இதில் 10 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல இந்த கிரமடாஸ்க் ரேஸ் டு கிரமடாஸ்க், அதாவது இந்த கிரமடாஸ்க்னா இந்த டொனஸ்க் பகுதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா கிரமடாஸ்க்கு தான் ஃபைனல் பேட்டிலா இருக்க போகுது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது யூகே தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க ரேஸ் டு கிரமடாஸ்க் அப்படிங்கிறது போல. இந்த கிரமடாஸ்கை பாதுகாக்கிறதுக்காக உக்ரைன் பல வழிகளை ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுல இந்த ஆன்டி ட்ரோன் நெட் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் இப்போ கிரமடாஸ்க்குள்ள ரெடி ஆயிருக்கு, உள்ள ஊடுருவதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை ப்ரிகாஷனரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரமடாஸ்கில் இது போல் ஆன்டி ட்ரோன் நெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது போல் கிரமடாஸ்கையும் சுற்றி வர மாதிரியான வேலைகள் ரஷ்ய தரப்புந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இது கஷ்டமாக இருக்க போதா, இல்லை எந்த அளவுக்கு ஊடுருவி வந்து இந்த பகுதிகளை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எண்டு டொனஸ்கை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான முடிவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆன்டி ட்ரோன் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணுறாங்கன்னா நெருங்கி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 3 கைடட் குண்டுகளை சிட்டி சென்டர்லேயே போட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து கிரமடாஸ்க்கு. ஏர் டாமினன்ஸ், ட்ரோன் டாமினன்ஸ் தான் நெட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ண முடியும். இப்போ ஏர் டாமினன்ஸ் வந்திருக்கே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரியல. ஸோ இந்த டொனஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சில மாசங்கள்ல வந்துடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுவும் FAB 250 ரக குண்டுகள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கம்மியான வீரியம் தான். 3000லாம் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா 3000 ஒரு விமானம் ஒன்று தான் எடுத்துட்டு போகும். 250னா 3 நாள் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதனால தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் பகுதியில் மிக பெரும் அளவில் தாக்குதல். இந்த டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் பகுதியில் 2 ரீஜன்ல அட்டாக் நடந்திருக்கு. ஒன்று பால்டோவா. இந்த பால்டோவா ரீஜன்ல டிரான்ஸ்போர்ட் என்டர்பிரைஸ் இருந்திருக்கு, அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னாலே இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வரதை பல இடங்களுக்கு வந்து பண்ண ரீடைரக்ட் பண்றாங்க. இது போல ட்ரெயினை யூஸ் பண்றாங்க, லொஜிஸ்டிக்கல் ஹப்பை யூஸ் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் இதை யூஸ் பண்றாங்க, உக்ரைன்ஸ்கா போஸ்ட், அதாவது இந்த போஸ்டல் சர்வீஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரிஸ், அது இருக்கக்கூடிய இடங்கள், வேர் ஹவுசஸ் எல்லாத்தையுமே ரஷ்ய தரப்பு அடிக்கிறாங்க. ஸோ இந்த பவலங்கிராட்ல இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் என்டர்பிரைஸ் வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிர்வீரிக், இந்த கிர்வீரிக் ரீஜன்லேயே வந்து பார்த்தா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாக்குதலோட வீரியத்தை ரஷ்ய தரப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யா ஜிரானியம் ட்ரோன்கள் அப்படின்னாலே ஷாகி ட்ரோன்கள். ஸோ ஈரானோட ஒரு வெரைட்டி அதை அப்கிரேட் பண்ணப்பட்டு பல வகையில் ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிரான் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வெர்ஷன், அப்கிரேடட் வெர்ஷன், இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜூலை மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிற நம்பரில் இருந்தது. ஆனால் இப்போ வீரியம் அதிகரிக்கும் போது இந்த ஜிரான் ட்ரோன் 3 ரக ட்ரோன்களை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது 346 அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை மாதத்துல 36 இருந்தது, இப்போ செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 346 அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ சீரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஜிரான் 3 வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருக்கு. அதிகப்படியான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ செர்னிகோவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெடி விபத்து நடந்திருக்கு இந்த மிலிட்ரி ஏர்ஃபீல்டில். காலையில் பதிவிலே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த செர்னிகோவில் என்னமோ வச்சிருந்துக்கிறாங்க, பயங்கரமாக அட்டாக் நடந்திருக்கு, மிக பெருமளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதை தாக்குதல் பண்ணுறதுக்கும் இந்த ஜிரான் 3 ட்ரோன்களை தான் பயன்படுத்திக்கிறாங்க. இது என்ன ஜிரான் 3 அப்படின்னா இந்த ஜெட் இன்ஜின் பவர்டு ட்ரோன்கள். ரொம்ப வேகமாக போகும். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. 2 அது ரொம்ப தாழ்வாக பறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ட்ரோன்கள் பறக்கிறது வந்து சத்தம் கம்மியாக இருக்கும்.
இந்த மோட்டர் வண்டி மாதிரி முன்னாடி வண்டி மாதிரிலாம் பறக்காது. ரொம்ப சத்தம் கம்மியா பறக்கறதுனால இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த செர்னிகிவ்ல அதிகாலை டைம்லலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஜிரான் 3 ட்ரோன்கள பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல கூட லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஜிரான் 3 ரக ட்ரோன்கள் அதிகப்படியா ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, தாக்குதல் எல்லாம் இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஏதாவது களத்துல முன்னேறிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆக்டிவா ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில சக்சஸ்ஃபுல்லா இந்த பைப்லைன் ஆப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா புடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வண்ட வண்டியா கழுவி ஊத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்டேட் மேப்ல கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட வீரர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் இங்க இருந்தாங்க. நாங்க அவங்கள அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற ட்ரோன் வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ உக்ரைனோட வீரர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்களை அடிச்சிருக்கிறாங்க. அது எந்த பகுதியிலங்க அப்படின்னு கேட்டோம்னா, குப்பியான்ஸ்க் பகுதியில். குப்பியான்ஸ்க் இருக்கக்கூடிய ஹைரேஸ் பில்டிங்ஸ்ல ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ உக்ரைனோட வீரர்கள், சாரி, உக்ரைனோட மக்கள் வண்ட வண்டியா கேட்டது பண்ண நடந்துருச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு பாதிக்கு மேல எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்பதுக்கு. ஏன்னா குப்பியான்ஸ் கூட வடமேற்கு பகுதிகளில் ரஷ்யாவோட கட்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இந்த டீப் ஸ்டேட் மேப் அந்த இமேஜ் காமிச்சாலே உங்களுக்கு தெரியும். அதுல ரெட் கலர் ரவுண்ட் போட்டிருக்கு இல்லையா, சொந்த பகுதிக்கு. ஸோ அந்த பகுதியில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா இன்னும் ஃப்ரண்ட்ல வரவே இல்லை. அவங்க இன்னும் அந்த கேப்புங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடியே குப்பியான்ஸுக்கு முடிஞ்சிருச்சுன்னா எப்படி அப்படிங்கிற இருக்கு. இதே போல சினாரியா தான் இந்த கிரமண்டாஸ்க்கும் அதை பிடிக்கணும்னு நீடல சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. இதை தடுக்கிறதுக்கு உக்ரைனால முடிய மாட்டேங்குது. பேட்டில் ஃபீல்ட்ல ரஷ்யா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பல முனைகளையும் பல வியூகங்களையும் அட்டாக் பண்றதுனால உக்ரைனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி பங்கு பறிச்சு உள்ள உட்காந்துக்கணும். ரஷ்யா உள்ள வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா தப்பிக்க முடிஞ்சா தப்பிக்கணும், இல்லை ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை எத்தனை நாளைக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க, அதுக்கான ஆல்டர்னேட் அதை எப்படி ஓவர் ரைட் பண்றதுங்கிற வேலைகளை ரஷ்ய தரப்பு வந்து இப்போ அது கையாண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ரண்ட்லயும் அட்டாக் பண்ணும்போது அந்த அளவுக்கு வீரர்கள் இப்போ உக்ரைன் கிட்ட இல்லை. அதிகமான வீரர்கள் இழந்திருக்கிறாங்க உக்ரைன். சரி, இந்த குப்பியான்ஸ்க் பகுதி தானா அப்படின்னு கேட்டா அடுத்து இந்த ஜாப்ரசிஷா பகுதியிலையும் பல பகுதிகளும் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒல்கோஷிவ்கா இந்த ரெட் கலர் ரவுண்ட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல வந்திருக்குன்னு ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் ஃப்ரண்ட்லி வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோசிஷியா, டொனஸ்க், லுகான்ஸ்க் ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. மேல இருக்கக்கூடிய கர்கிவ், இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஒரு மாசான அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது போல அட்டாக் பண்றாங்க, ஏரியல் டாமினேஷன் கிடைக்குது அப்படின்னா ரஷ்யாவோட விமானப்படை. ரஷ்யாவோட விமானப்படை எந்த அளவுக்கு ஆக்டிவா வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யாவோட விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஆக்டிவா வேலை செய்யுது. ஏன்னா இப்ப திரும்பி ஒரு SU-34 ரக பேட்சை வந்து விமானம் பேட்ச் வந்து பண்ணா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. போன பேட்ச் வந்து பண்ணா ஆகஸ்ட் மாசம். என்னங்க ஒரு மாசத்துக்கு ஒண்ணு விமானமா, இவங்களா பார்த்து சான்சன் போட்டுமே தெரியலையே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அவங்க மாசம் மாசம் அடிச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்க விமானங்களை. ஸோ எவ்வளோ விமானங்கள் சுட்டுத்தல்னாலும் அதுக்கான ஆல்டர்னேட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு டாமினன்ஸ், இந்த அளவுக்கு மெஜாரிட்டியான ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் நேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள்னால எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா மேற்கு நாடுகள் பெரும்பாலும் நம்பி இருக்கிறது அமெரிக்காவோட டெக்னாலஜி தான். அதுவும் குறிப்பா இந்த சேட்டலைட்ஸ். அதுவும் சேட்டலைட்ஸ்னாலும் எலான் மஸ்க் அவர்களோட சேட்டலைட்லாம் பயன்படுத்த ட்ரோனே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் காலையிலேருந்து இன்னைக்கு 15ஆம் தேதி காலையிலேருந்து ஒரே அலறல் தான். ஃபுல் ஃப்ராண்ட்லையும் எலான் மஸ்க் அவர்களோட சேட்டலைட் வேலை செய்யலை அப்படிங்கிறது போல ஸ்டார்லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டவுன் டிடெக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. மிக பெரும் அளவில் அவுட்ரேஜ் இந்த ஸ்டார்லிங்கோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. தொடர்ந்து ஹேக் நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்லிங்கோட அந்த சர்வீஸ் கட் ஆகுது அப்படின்னா மிக பெருமளவில் இழப்புகள் களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏற்படும். பிளைண்ட் ஆயிடுவாங்க, அதாவது குருடாயிருவாங்க. குருடாயிட்டாங்க அப்படின்னா எங்கிருந்து வராங்க, என்ன பண்றாங்க, ஏது ட்ரோன் ஆச்சு அட்டாக் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நேட்டோ உள்ள வரதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இது போல டவுன் பண்றாங்க அப்படின்னா சுத்தி வளைச்சு பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நடந்திருக்குன்னே தெரியும். ஸோ அந்த அளவுக்கான வேலைகளை ரஷ்ய தரப்பு வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. இதே ரஷ்யாவா இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் அவங்களும் பல வகையான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்டிவ் ஹோமிங் இது போல விஷயங்களை யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால ஜிபிஎஸ் இது போல சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் ஜாம் பண்ணாலும் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் இதெல்லாம் இருந்தாலுமே ரஷ்ய தரப்புல இருந்து அந்த ரிசோர்சஸ் இருக்கு. சீனா, ஈரான், நார்த் கொரியா சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால எந்த தங்கு தடை இல்லாமல் அவங்க அதிகப்படியான ட்ரோன்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க தரப்பு வந்து ஃபேக்டரிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மேற்குக்கு சிக்கலா இருக்கு. ஏன்னா
இப்போ திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதாவது ரஷ்யாவோட ட்ரோன்களை உக்ரைன்ல வச்சு நேட்டோ நாடுகள் தடுக்கிறாங்க அப்படின்னா இது போர் தான். ரஷ்யாவோட நேட்டோ நாடுகள் போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீவோர்டு ஐடியாலாம் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அது ப்ரொவகேட்டிவ். இந்த நோ ஃப்ளை ஜோன்லாம் போட்டிங்க அப்படின்னா போர் தான் நேட்டோ நாடுகளோட. நேட்டோ நாடுகள் சுட்டு வீழ்த்திட்டாங்க எங்களோட இது அப்படின்னா அடுத்தது யாராலையும் எடுக்க முடியாது. நேட்டோ வர்சஸ் ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் அவர் தரப்பு கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. இதுக்கு எப்படி நேட்டோ நாடுகள் அதுவும் குறிப்பா மேற்கு நாடுகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றது பார்த்தலாம். அடுத்தது ஜப்பாட் எக்ஸசைஸ். ஜப்பாட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமா எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சர்ப்ரைஸா அமெரிக்காவோட அஃபீஷியல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்தோனியாவா இருக்கட்டும், போலாண்டா இருக்கட்டும், லாத்வியா இருக்கட்டும், லுத்வேனியாவா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையுமே அப்சர்வர்ஸா வாங்க வந்து உட்காந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு பெலருஸ் தரப்பு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுதா என்ன இதுங்கிறத மேல்பார்வை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவங்களோட டாமினேஷன் காட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பயந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வராமல் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புலேருந்து போயிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இப்போ சுமூகமான உறவுகளை பெலருஸ் கூட ரஷ்யா கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேற்கு நாடுகள் சண்டைக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இது எப்படி எப்படி தடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்போ கூட நம்புறார். ட்ரைலேட்டரல் மீட்டிங், அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 3 பேரும் உட்காந்து பேச ட்ரைலேட்டரல் மீட்டிங் கண்டிப்பாக நடந்தே தீரும். கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காரு. உட்காந்து பேசி தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பல நாடுகளும் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து ஏன் இப்போ இருந்தே போட்டுக்க வேண்டியதானே, இப்போ இருந்தே போட்டால் நாங்களே சந்தோஷமா இருப்போம்ல, எதுக்கு இழுக்கிறீங்க, கட்டு புட்டுன்னு போடுங்க. எதுக்கு இந்த டிலேனால தான் உங்களுக்குலாம் பிரச்சனையாது. நான் ஏன் காண்டாகிறேன் அப்படின்னா அக்டோபர் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்தியா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களாமா. என்ன சாங்ஷன் மாதிரி போடுறீங்களா, தயவு செஞ்சு போட்டு தொலைங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அது ஏன் அக்டோபர் வரைக்கும் இப்போ இருந்தே போட முடியாதா உங்களால் அப்படிங்கிற போல ரெக்வஸ்ட்லாம் நம்ம தரப்பு வந்து போனாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். தயவு செஞ்சு போட்டு தொலைங்களேன் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா வாங்காதீங்க தயவு செஞ்சு, எங்களுக்கு பெட்ரோல் விலைலாம் கொஞ்சம் கம்மியாகும், தயவு செஞ்சு வாங்கி தொலையாதீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அதாவது இந்த டீசல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா, எனர்ஜி இம்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணாங்க. தயவு செஞ்சு வாங்குறது கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா காண்டாயிரும் அப்படிங்கிறது போல பலரும் குரல்களை எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் யார் வாங்க சொன்னாங்க உங்களையெல்லாம்? யாருமே வாங்க சொல்ல உங்களை. எங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள்லாம் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு. இப்போ பார்ப்போம் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறாங்க யூஎன்ல அப்படிங்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகள், 140க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. போலாண்டுக்குள்ள போய் ட்ரோன்கள் விழுந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கண்டனம் கூட தெரிவிக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது வெறும் 40 நாடுகள் தான் அவங்க என்ன செய்ய போறாங்க, எது செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இதுலயே தெளிவாக தெரிஞ்சிருச்சு உலகம் யார் பக்கத்தில் இருக்கு இந்த பிரச்சனையில் அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு. கண்டிப்பாக யுத்தம் பெருமளவில் வெடிக்குமா, இல்லை பேசி பிரச்சனையை தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணுங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.